Welcome to exam today 247. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10th மேத்ஸ்ல எக்சர்சைஸ் 1.1ல 6th சம் பார்க்க போறோம். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். Let a equal to x belongs to whole number x less than 2. b equal to x belongs to natural number 1 less than x less than or equal to 4. c equal to 3, 5. Verify that. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தானே இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். a equal to x belongs to whole number. whole numberனா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். x less than 2. whole numbersல less than 2 என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 0 and 1. ஏன்ற செட்ல என்ன இருக்குன்னா 0 and 1. நெக்ஸ்ட் b ன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா b equal to x belongs to natural number 1 less than x less than or equal to 4. less than or equal to கொடுத்திருக்கிறதுனால 4 ன்ற நம்பர் வரும். x வந்து ஒரு நேச்சுரல் நம்பர், b ல உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. 1 less than x less than or equal to 4. அதாவது x greater than 1. 1 விட அதிகமா and less than or equal to 4. 1 விட அதிகமா உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் ஆனா 4 விட கம்மியா அப்படி இல்லனா 4 க்கு ஈக்குவலா இருக்க நம்பர்ஸ் அப்படினா 2 3 and 4. இங்க less than or equal to 4 னு கொடுத்திருக்கனால நம்ம 4 ன்ற நம்பரை சேர்த்து எழுதுறோம். இதே less than 4 னு கொடுத்தாங்கன்னா 2 and 3 இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் c ல என்னென்ன இருக்குனா c equal to 3, 5. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல a cross b union c equal to a cross b union a cross c. first LHS என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். left hand side a cross b union c. b union c ன்றது என்னன்னா b and c. இதுல b and c ல உள்ள ரெண்டு எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறதா என்னன்னா b union c. இதுதான் set b, இது set c. b union c னா the whole region சேர்த்ததா என்னன்னா b union c. the whole region தான் என்ன அப்படின்னா b union c. the whole region தான் b union c. b ல உள்ள நம்பர்ஸையும் c ல உள்ள நம்பர்ஸையும் சேர்த்து எழுதணும். இப்ப b ல என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 3 and 4. c ல வந்து 3 and 5. so 2 3 4 and 5 தான் என்ன அப்படின்னா b union c. next என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா a cross b union c. a ல என்னென்ன இருக்குன்னா 0 and 1. b union c ல 2 3 4 and 5. a cross b union c. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் belongs to a, செகண்ட் எலிமெண்ட் belongs to b union c. 0, 2 0, 3 0, 4. 0, 5. 1, 2 1, 3 1, 4 and 1, 5. இதான் என்ன அப்படின்னா a cross b union c. this is left hand side. next right hand side a cross b என்ன a cross c என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி a cross b and a cross c இதோட யூனியன் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் இது ரெண்டும் இந்த LHS உம் RHS உம் மேட்சா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து RHS ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா a cross b. a cross b. a வந்து 0 and 1. b ல என்னென்ன இருக்குன்னா 2, 3, 4. a cross b ல first coordinate belongs to set a, second coordinate belongs to set b. 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4.
திஸ் இஸ் A cross B. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா A cross C. ஜீரோ கமா ஒன் கிராஸ் C ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 and 5. A cross C ல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் belongs to set A, செகண்ட் கோஆர்டினேட் belong to set C. 0,3, 0,5, 1,3, 1,5. This is A cross C. Next என்ன find out பண்ணா A cross B union A cross C. A cross B union A cross C. யூனியன்றது ரெண்டுல உள்ள எலிமெண்ட்ஸை வந்து சேர்த்து எழுதணும். அதான் வந்து யூனியன். 0,2 A cross B ல வந்து 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4, 0,3 ஆல்ரெடி A cross B ல இருக்குது, A cross C ல இருக்குது. 0,5 1,3 ரெண்டுலயுமே இருக்குது. 1,5 வந்து A cross B ல கிடையாது. ஸோ 1,5. இதான் வந்து என்னன்னா RHS ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா A cross B யூனியன் C. A cross B யூனியன் Cக்கும் இதே எலிமெண்ட்ஸ் தான் இருந்தது. A cross B யூனியன் A cross C அதுக்கும் சேம் எலிமெண்ட்ஸ் தான் வருது. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B intersection C இது என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். B intersection Cன்றது என்னன்னா Bலையும் C B and C இது ரெண்டுலையும் காமனா என்ன எலிமெண்ட் இருக்குதோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் பார்ட். B intersection C equal to இது ரெண்டுலையும் காமனா என்ன எலிமெண்ட் இருக்குதுன்னா 3. ஸோ B intersection C equal to 3. நெக்ஸ்ட் A cross B intersection C. Aல என்ன இருக்குன்னா 0 and 1 cross B intersection C ல 3. First coordinate belongs to set A, second coordinate belongs to B intersection C. 0,3, 1,3. இதுதான் என்ன அப்படின்னா A cross B intersection C. This is left hand side. Next right hand side என்ன இருக்குன்னா A cross B intersection A cross C. A cross B intersection C. இதான் LHS left hand side. Next வந்து right hand side A cross B intersection A cross C. இது என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி A cross B என்ன A cross C என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ரெண்டுக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் என்னன்றதை இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு A cross B intersection A cross C. A cross B equal to 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. This is A cross B. A cross C இதுவும் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். 0,3, 0,5, 1,3 and 1,5. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா A cross B intersection A cross C. இந்த ரெண்டுக்கும் காமனா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இது ரெண்டையும் காமனா என்னென்ன இருக்கு அப்படின்னா 0,3 A cross B ல இருக்கு, A cross C ல இருக்கு. 1,3 A cross B ல இருக்கு, A cross C ல இருக்கு. இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ரெண்டுலயுமே காமனா இருக்கு. So A cross B intersection A cross C equal to 0,3 and 1,3. இப்போ நமக்கு LHS RHS ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்குது. அதாவது A cross B intersection C
equal to A cross B intersection A cross C. So second statement வந்து நம்ம prove பண்ணிட்டோம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இதை வந்து நம்ம prove பண்ணிட்டோம். Third subdivision A union B cross C equal to A cross C union B cross C. First LHS எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். A union B cross C. A union B என்னன்னா A ல இருக்க நம்பர்ஸையும் B ல இருக்க நம்பர்ஸையும் சேர்த்து எழுதணும். 0 1 2 3 4. This is A union B. Next A union B cross C. A union B ல 0 1 2 3 4. Cross C ல என்ன இருக்கு அப்படின்னா 3 and 5. First coordinate belongs to A union B, second coordinate belongs to set C. 0, 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 0, 5, 1, 5, 2, 5, 3, 5 and 4, 5. This is A union B cross C. This is LHS. This is LHS. Next on the right hand side A cross C union B cross C. இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி இது ரெண்டும் மேட்சா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணனும். A cross C யோட வேல்யூ என்னன்றத நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். B cross C என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Right hand side A cross C union B cross C. Right hand side இதுல ஃபர்ஸ்ட் வந்து A cross C யோட வேல்யூ என்னன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். A cross C equal to 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5. This is A cross C. Next we have to find the value of B cross C. B ல உள்ள elements வந்து 2, 3 and 4. C ல என்னென்ன இருக்குன்னா 3, 5. B cross C இதுல வந்து first coordinate belongs to set B, second coordinate belongs to set C. 2, 3 and 2, 5. 3, 3, 3, 5. 4, 3 and 4, 5. This is B cross C. Next என்ன find out பண்ணா A cross C union B cross C. A cross C union B cross C. A cross C and B cross C இதுல ரெண்டுல உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து சேர்த்து எழுதணும். அதான் வந்து என்னன்னா யூனியன். A cross C ல என்னென்ன இருக்கு அப்படின்னா 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5. இது A cross C ல உள்ள எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் B cross C ல என்னென்ன இருக்குன்னா 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. This is right hand side. இப்போ LHS RHS சேமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி A union B cross C அதோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். அதுல உள்ள எலிமெண்ட்ஸும் இந்த எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம். A union B cross C.
A union B cross C equal to 0, 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 0, 5, 1, 5, 2, 5, 3, 5 and 4, 5. இதுதான் left hand side, this is right hand side. இப்போ இதில் உள்ள ரெண்டு எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். 0, 3 இது ரெண்டுலேயுமே இருக்கு. 1, 3 இதுவும் ரெண்டு செட்லேயுமே இருக்கு. நெக்ஸ்ட் 2, 3 இதுவும் ரெண்டுலேயுமே இருக்கு. 3, 3 இதுவும் ரெண்டு செட்லேயுமே இருக்கு. 4, 3 இந்த எலமெண்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் 0, 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல அதே மாதிரி 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு செட்டும் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். A union B cross C equal to A cross C union B cross C. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டோம். The statement is proven. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல 6th சம் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.